Chapter 5 differentiation la most important problem. Exercise 5.7 la 7th sum. Find the second order derivative of the function. குத்துற function என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். e power x into e power 6x e power 6x into cos 3x. இதான் குத்துற function. Let us name the given function as y ன்னு பேர் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இந்த e power 6x இருக்கு இல்லையா, இது வந்து u மாதிரி, இது ஃபுல்லாக v மாதிரி. இப்போ நான் இந்த u is equal to e power 6x ன்னு வச்சுக்கிட்டேன், v is equal to என்னன்னு எடுத்துக்கிறேன், cos 3x ன்னு வச்சுக்கிறேன். இப்போது ப்ராடக்ட் ரூல் ரெண்டுமே மல்டிப்ளேயில் இருக்குல்ல, அப்போ ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். u dash e power 6x ஓட டிஃபரன்ஷியேஷன் e power 6x தான். ஈக்கும் எக்ஸுக்கு நடுவில் இருக்கிற 6-ஐ முன்னாடி போட்டுடணும். இதான் டிஃபரன்ஷியேஷன் ரூல். v டேஷ்னா காஸோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன், அப்போ மைனஸ் சைன் ஆஃப் காஸ் டிஃபரன்ஷியேஷன் வந்து சைனு, மைனஸ் சைன் ஆஃப் 3x, காசுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற 3-ஐ ஃப்ரண்ட்டில் போட்டுடணும். சரிங்களா? என்ன ரூலு? ப்ராடக்ட் ரூல். uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். இந்த ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஒய்யோட டிஃபரன்ஷியேஷன் y1, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். y1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். யூக்கு பால் என்ன போட்டுக்கலாம், e power 6x e power 6x into v dash. v dash வந்து மைனஸ் 3 into sin 3x. uv dash முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் v னா யார், cos 3x into u dash 6 into e power 3x, சாரி 6 into e power 6x. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து uv dash ப்ளஸ் vu dash. அப்புறமா இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 3 6 எந்த டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்துலையுமே e power 6x, ரெண்டுத்துலையுமே e power 6x இருக்குது. அப்போ 3 into e power 6x-ஐ காமனாக எடுக்கிறேன். உள்ளே என்ன இருக்குன்னா எனக்கு மைனஸ் இருக்கும், மைனஸ் ஆஃப் sin 3x ப்ளஸ் இந்த 3 டேபிள் 6 எப்போ வரும், 2 டைம்ஸ் வரும் இல்லைங்களா? அப்போ 2 into மீது என்ன இருக்குன்னா cos 3x. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் y1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அகெயின் we are going to find செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். y1ஓட டிஃபரன்ஷியேஷன் y2. இந்த 3 எதுவுமே பண்ணக்கூடாது. இதை நான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், யூவாக கன்சிடர் பண்ணுங்க. இதை வந்து ஃபுல்லாகவே வியாக கன்சிடர் பண்ணி திருப்பி நான் யூவி ரூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்களா. u is equal to e power 6x. இந்த 3 நான் எதுவுமே பண்ணல, கீப் ஆஸ் இட் இஸ். ஸோ u is equal to e power 6x. அப்புறம் v is equal to மைனஸ் ஆஃப் sin 3x plus 2 into cos of 3x. u dash e power 6x ஓட டிஃபரன்ஷியேஷன் e power 6x தான். இந்த ஈக்கும் எக்ஸுக்கு நடுவில் இருக்க 6-ஐ முன்னாடி போட்டுக்கணும். 6 into e power 6x. v dash sin 3x ஓட டிஃபரன்ஷியேஷன், sin 3xனா cos 3x வரும். ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 3xல் இருக்கிற 3-ஐ மட்டும் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கணும். sin 3xனா cos 3x, அதுக்கப்புறம் 3xல வந்து 3 வரும், ஃப்ரண்ட்டில் இருக்கிற மைனஸ் அப்படி தான் இருக்குது. cos 3xோட டிஃபரன்ஷியேஷன் வந்து மைனஸ் வரும், அதனால் மைனஸ் போட்டுக்கிறேன். cos 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 3x இன்ட்டு 3 வருமா, ஃப்ரண்ட்டில் ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, 2 into 3 என்ன ஆகிடும், 6-ஆக மாறிடும். இதுதான் வந்து v dash. ஃபார்முலா என்னதுங்க, u v dash 3 into u v dash plus v u dash 3 into. அப்போது y2ல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 3 into bracket of uனா என்னது, e power 6x. v dash அது ஃபுல்லாக எழுதுங்க. மைனஸ் 3 into cos 3x மைனஸ் 6 into sin 3x. u v dash முடிஞ்சிச்சு. ப்ளஸ் vனா என்னது, அந்த ஃபுல் டேர்ம்ஸ் மைனஸ் sin 3x ப்ளஸ் 2 into cos 3x into v dash, சாரி u dash, இங்கே இருக்கு u dash என்னது, e power 6x. பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது, e power 6x காமனாக இருக்குது. வெளியில் 3 இருக்குது, 3 into e power 6x வெளியே எடுத்துக்கிறேன். மிச்சம் மீதி வந்து கம்பைன் ஆகிடும். இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் 3 cos 3x. ஓ, இங்கே ஒரு 6 இருக்கு இல்லைங்களா, u டேஷில் வந்து 6-ஐ மறந்துட்டேன், 6 இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் இங்கே 6-ஐ நான் மறந்துட்டேன், இப்போ நான் போட்டேன். ஸோ இப்போ மீதி என்னென்ன இருக்குன்னா மைனஸ் 3 cos 3x மைனஸ் 6 sin 3x. இந்த 6 வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும், ஃபர்ஸ்ட் இன்ட்டு செகண்ட். 6 into மைனஸ் 6 into sin 3x மைனஸ் 6 sin 3x. 6 into நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்டு செகண்ட், 6 into 12 into cos 3x. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம், முடிய போகுது.
இப்போ -3 cos 3x இதோட பேர் யார் +12 cos 3x 12ல் 3 போச்சுன்னா 9 cos 3x. அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ் -6 sin 3x -6 sin 3x will become -12 sin 3x இன்ட்டு வெளியில் என்ன இருக்குது நம்மளுக்கு 3 into e power 6x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் வந்து y2. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 9ம் 12 எந்த டேபிளில் வரும் 3 டேபிளில் காமனாக வரும். 9ம் 12ம் 3 டேபிளில் வரும். 9ம் 12ம் 3 டேபிளில் வரும். அப்போ 3யை காமனாக எடுக்கிறேன். அப்புறம் அந்த 3 into 3 என்ன ஆயிடுச்சு 9 ஆயிடுச்சு. இங்கே ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு இல்லையா, காமனாக ஒரு 3 எடுக்கும்போது 3 into 3 9 into e power 6x. இப்போ நான் 3யை காமன் எடுத்தேன்னா இந்த 9 என்ன ஆகிடும் 3 டேபிளில் 9 எப்போ வரும் 3 times 3 cos 3x minus 3 டேபிள் 12 எப்போ வரும் 4 times 4 sin 3x. This is the final answer. இது ரொம்ப ஈஸியான சம், பட் ப்ராக்டிஸ் பண்ணணும்.